என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணெல்லாம் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவரையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள். 20/7/2025 காஞ்சிபுரத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சித்குமார் என்பவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துவிட்டு, எடப்பாடி பழனிசாமியின் காலில் கூட விழுகிறோம், எங்களை அதிமுகவில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அது உண்மையிலேயே துரதிர்ஷ்டவசமானது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்த எடப்பாடி பழனிசாமியின் காலில் யாரும் விழக்கூடாது. அவர் ஒன்றும் உத்தமர் கிடையாது, அவர் தூய்மையான மனிதரும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இடம் தந்தி டிவியின் தொகுப்பாளர் ஹரிஹரன் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஓபிஎஸ் அணியினர் உங்கள் காலில் கூட விழுகிறார்கள், அதிமுகவில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பழனிசாமி சொல்கிறார், காலம் கடந்து விட்டது என்று. காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க இதுக்கு முன்கூட்டியே என் காலில் விழுந்திருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரா? இவர் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது அரசியல் அனுபவம், மனிதாபிமானம் எங்கேயாவது அவரிடத்தில் காண முடிகிறதா? ஒரு தொண்டன் உணர்ச்சி பொங்கி தன்னுடைய சொந்த கருத்து என்று சொல்லி நாங்கள் காலில் கூட விழுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அவர் சொல்லியது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் உணர்வுகளை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாமல் காலில் கூட விழுகிறாராமே என்று கேட்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? அதற்கெல்லாம் காலம் கடந்து விட்டது என்று சொல்கிறார். உன்னுடைய காலில் விழுந்தால் அந்த பாவம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களைத்தான் ஒட்டி கொள்ளுமே தவிர எந்த தொண்டனும் உன்னுடைய காலில் விழ எப்பொழுதும் முன்வர மாட்டார்கள். பழனிசாமி தன்னுடைய அகங்காரத்தால் தன்னிடமுள்ள பணத்தை வாரி இறைத்து மக்கள் கூட்டத்தை கூட்டி தன்னுடைய ஆளுமைக்கான கூடும் கூட்டம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொண்டன் சொல்லிய கருத்து ஆனால் 2026க்கு பிறகு நீ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க போகிறாயா என்று முதலில் பார். எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுகவில் யாராவது சேர்த்து கொள்ளுங்கள் என்று வந்தால் அப்படி ஒரு பழனிசாமியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல போகிறோம். உன்னுடைய அகங்காரம், ஆணவம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நீ அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் பழனிசாமியே, நிச்சயமாக இந்த இயக்கத்தை அளித்த பெருமை உன்னை மட்டும்தான் சாரும். எங்கோ ஒரு மூலையில் ஒரு தொண்டன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறான் என்று சொன்னால் அந்த இயக்கம் அந்த தொண்டனையும் கைவிடாமல் இணைத்துக் கொண்டு கழகத்தின் வளர்ச்சிக்காக பயணித்த காலம் போய் இன்று கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தூக்கி தூக்கி எரிந்துவிட்டு தனக்கு என்ன, தான் யாரு என்ற ஒரு மிகப்பெரிய தவறான பாதையிலேயே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் இதுவரை தோன்றிய காலம் தொட்டு ஒரு மக்கள் தலைவன் என்று சொன்ன புரட்சி தலைவருடைய இயக்கத்தை அபகரித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு இதய தெய்வம் வழிநடத்தி சென்ற இந்த இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கருநாகம் இன்று உட்கார்ந்து கொண்டு யாருமே உள்ள வரக்கூடாது, வந்தால் அவ்வளவுதான் என்று மிரட்டிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, நிச்சயமாக உனக்கு 2026 தேர்தலுக்கு பிறகு நீ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயமாக 100% இருக்கவே மாட்ட. அதுதான் உண்மை. கலிகாலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கலிகாலத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் பகவத்கீதையின் சாராம்சத்தில் பல்வேறு லட்சக்கணக்கான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் நீ பழனிசாமி ஆகிய நீ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயமாக தொடரவே முடியாது, நீ இருக்கவும் முடியாது. 1.5 கோடி தொண்டர்களின் சாபம் உன்னை சும்மா விடாது. ஒவ்வொரு தொண்டனும் வியர்வை சிந்தி உழைத்த அத்தனை தொண்டர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய பொது செயலாளர் பதவிக்காக தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இன்று கழகத்தை சிதைத்து வதைத்து சுக்குநீராக உடைத்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் ஆணவத்தை துடைத்து எறிந்துவிட்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சீரிய பணியாக வரும் காலங்களில் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.